கிரேப்ஸை வச்சு ஜூஸு மில்க் ஷேக்குன்னு போட்டு குடிச்சிருக்கோங்க. இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சிருக்கீங்களா? வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். 10 போல் கிரேப்ஸ் எடுத்துருக்குறேங்க. டீ தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஸ்வீட்டுக்கு வந்து ஹனியை எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஜீனி கூட இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி லெமன், கொதிக்க வைக்கிறதுக்காக 1 கப் தண்ணி. இவ்வளோதாங்க இது செய்ய தேவையான பொருள். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கிரேப்ஸை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பால் பாத்திரத்தில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த உடனே நம்ம எடுத்து கிரேப்ஸையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மேஷர் வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக உள்ளே இறங்கும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா டீ தூள் போட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கிரேப்ஸோட புளிப்பு தன்மையை பார்த்து நம்ம லெமன் கொஞ்சமாக புளிஞ்சு ஊற்றிக்கலாங்க. இதுக்கப்புறமா ஸ்வீட்டுக்கு வந்து ஹனி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதை நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணும்போது 2 கிரேப்ஸை கட் பண்ணி இந்த கிளாஸில் போட்டுட்டு இந்த டீயும் ஊற்றி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான கிரேப் டீ ரெடி ஆயிரும். என்னோட அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.